ரசிகர்களே, இன்று நடைபெறும் இந்த அதிசயமான குத்துச்சண்டை இதுவரை நீங்கள் காணாத காட்சி. பல பைல்வான்களை ஒரே ரவுண்டில் வீழ்த்திய பைல்வான் பக்கிரிக்கும் அமைச்சூர் கிருஷ்ணனுக்கும் குத்துச்சண்டை. இதோ மாமிசமலை பக்கிரி, இதோ எலும்புக்கூடு கிருஷ்ணன். கொஞ்சம் இருங்க. ஐ எம் வெரி சாரி. சலாம் சலாம் சலாம். அறிவு கிட்ட முண்டா, உனக்கு 5000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணுமா? வாங்கிக்க. அத்தையும் வாங்கிக்கோ, இத்தையும் வாங்கிக்கோ. வெட்டி போட்டவனா பெரிய பைல்வானா? சபா சபா சபா. குடாதே குடாதே. அடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிளை உன்னை சோடான்னு நினைச்சேன். சோடாவில சிங்க மாதிரி இருக்கேன். உனக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையே. மகாஜனங்களே, மகாஜனங்களே, இதோ இந்த சரியா முடிச்சு போடுங்களேன். முடிச்சு போட வேண்டியதே நீதான மாப்பிள. நல்ல சமயத்தை ஞாபகப்படுத்துறீங்க. அதனால தான் தாலி கையமா நான் சுத்திட்டே இருக்கிறேன். அப்பா, இது எப்படா கழுத்துல ஏறணும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். மாப்பிள, நீ ரொம்ப புத்தாலி. ஆமா. ஐயோ, அங்க 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 நீங்க புத்தாலியா இருந்தா கொஞ்சம் இப்படி விலை இருங்க. மகாஜனங்களே, இந்த முடிச்சு போடுறது எதுக்கா தெரியுமா? உங்க சாட்சிக்காகத்தான். உங்க பேர் மத்தியில நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இவதான் இனிமே எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். என் வம்சம் நீங்க விழுவுறது வெளியே தெருவுல, நான் வெளியே விழுறேன். அவ்வளவுதான். வெற்றி வெற்றி. சார் சார், நீங்க ஜெயிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இங்க அப்படியே ஒரு போஸ் கொடுங்க சார். போஸா? நான் ஜெயிச்சிட்டேன் சார். சார், இந்த போஸ் வேணாம் சார். இந்த போஸ் ரொம்ப நல்ல போஸுங்க சார். வீரமான போஸ் தேவை. வீரமான போஸ். சார், இது வீரமா இல்ல, இன்னும் வீரம் தேவை சார். அப்படி இல்ல சார், இந்த புலி அடிச்சவன் அது மேல காரை வச்சுட்டு அப்படி போஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சார். அவ்வளவுதானே? ஆமா, புலி படுத்து கிடக்குது. அடிச்சே நான் தான். எங்க நாடகம் ஆடியாடா என்ன ஏமாத்துற? உன்னை இடிச்சன்னா. அவர் அடிக்காதீங்க. அவர் என் புருஷன். தாலியும் கட்டிட்டாரு. பெரிய தாலி கழட்டி அவன் மூஞ்சில எல்லாம் சொல்லாதீங்க. கல்லானாலும் கணவன், மடையனானாலும் மணவாளன்.
அப்படியா? சரியா மாப்பிள? அடா கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா. ஐயா வணக்கம். ஓ வணக்கம். நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாம்? நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓ அப்படியா? வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க. என்ன விசேஷம்? நாங்க இங்க தமிழ் கலை கழகம்னு ஒண்ணு வச்சு பல கலை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வரோம். ஓஹோ. நாளைக்கு கூட ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கு. ஏதாவது டிக்கெட் வாங்கிக்கணுமா? கொடுங்க. அதெல்லாம் இல்லைங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தலைமை தாங்கி நடத்தி தரணும். ஐயோ, இது நம்பால முடியாதுங்க. நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவன்ல, என்ன மன்னிச்சிருங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. நீங்க பெரிய கலா ரசிகர்னு எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல பல கலைக்கூடங்க உங்க ஆதரவுல நடக்கிறதும் எங்களுக்கு தெரியும். என்ன பிரமாட்டிங்க தெரிஞ்சாச்சு. சரி வர்றேன். இது குளிர் பிரதேசம். கலை நிகழ்ச்சி பகல் 2 மணிக்கே ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிஞ்சிடும். கண்டிப்பா 2 மணிக்கே இங்க வந்துடுறேன். சிம்லா தமிழ் கலைக்கழகத்தின் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்கும். எண்ணங்கள் என்னிடம் சொல்லுங்கள்.
எதுவரை அவளுடன் ஆடுமோ அதை விட இவளுடன் ஆடுமே. ஆசை கொண்ட மன்னன் உள்ளம் துள்ள துள்ள ஆவல் கொண்டு ஆட வந்தேன் நல்ல நல்ல மூங்கில் போல போலின் மீது சாய்வது ரசனையும் உண்டாகும். மோகராகம் பாடி பாடி வாழ்வதை இளமையும் கொண்டாடும். ஆடினேன் போதுமோ இன்னமும் வேணுமோ. எதுவரை அவளுடன் ஆடுமோ அதை விட இவளுடன் ஆடுமே. எதுவரை அவளுடன் ஆடுமோ அதை விட இவளுடன் ஆடுமே. நீங்க தானே வந்து நில்லுங்க நில்லுங்க. இங்க ஏன் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? போங்க, போயிடுங்க. தயவு செய்து நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க தான் அந்த பாம்பாட்டு நம்பா? இல்ல. அப்போ பைத்தியக்காரியா நடிச்ச ராணியா? அதுவும் இல்ல. ஏன் சீதாவா? ஆமா ஆமா ஆமா. உங்க காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு தான் 1500 மைல் தாண்டி இங்க ஓடி வந்தேன். மறுபடியும் ஏன் என் வாழ்க்கையில குறுக்க வரீங்க? ஏன் என் நிம்மதியை கெடுக்கிறீங்க? போயிடுங்க. சீதா, உன்னை உயிரோட பாக்குறதுல நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? விடுங்க என்ன. ஒரு முறை நான் உங்களை சந்திச்ச குற்றத்துக்காக கடிதம் எழுதி எங்க அப்பாவை வர சொல்லி முகத்துல காரி துப்பி அனுப்புறீங்களே, அந்த கொடுமையை நான் இன்னும் மறப்பேன். இந்த உங்க அப்பா என்ன பார்க்க வந்தாரா? இல்லையே, என் வீட்டுக்கு வரவே இல்லையே. என்ன வரலையா? வந்ததா சொன்னாரே. அப்படின்னா ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட போய் சொன்னாரா? அப்படித்தான் இருக்கும். நான் உனக்கு எழுதி லெட்டருக்கு எனக்கு பதிலே வரல. உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்தது. நீயும் அப்பாவும் தீர இறந்து போனதாக பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான். இல்லைங்க, அந்த விபத்துல நான் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா அப்பாதான் என்ன அனாதைய தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அழாதே சீதா, அழாதே. நீ இனிமே அனாதே இல்லை. என்ன நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லை. அழாதே. ஆமா, இப்ப எங்க இருக்க? எங்க அத்தை வீட்டுல இருக்கு. வாங்க அத்தை. வாமா. இவர் யாரு? அத்தை, நான் அடிக்கடி சொல்லுவேன் ராமுன்னு. இவர்தான். அப்படியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு இவர்தான் தலைமை வச்சாரு. ரொம்ப சந்தோஷம். தம்பி, உங்க பேர சதா சர்வ காலமும் இவ சொல்லிக்கிட்டே இருப்பா. நிக்கிறீங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவங்க எங்க அப்பா கூட பிறந்தவங்க. சகுந்தலான்னு பேரு. அப்பா இறந்த பிறகு இவங்க தான் என்ன எங்க அழைச்சிட்டு வந்தாங்க. ஆமாப்பா, நான் ஒரு நாட்டிய பள்ளிக்கூடம் வச்சிருக்கேன். கவலைய மறக்கணுமேனு தான் சீதா நாட்டியம் கத்துக்கிட்டான். அம்மா, இனிமே சீதாவை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அப்படின்னா சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளாமா? இங்கே வா. வேண்டாமா, எனக்கு என் சித்தப்பா ஒருத்தர் தான். என்ன கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு அவர் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கண் முன்னால அவர் ஆசையோட தான் எனக்கு சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்.